வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்கும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கருணாநிதியின் 101வது பிறந்தநாள். அவரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் அமலானது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. இலங்கையில் கனமழை எதிரொலி, 15 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை, தென்னாப்பிரிக்கா இலங்கை அணி இன்று பல பரீட்சை. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 39 மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞரின் 101வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்துகிறார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அண்ணா நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்துகிறார். பின்னர் சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசின தோட்ட வளாகத்தில் உள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு அவர் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி வளாகத்தில் உள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சியினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கருணாநிதியின் சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்த உள்ளனர். தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் கடந்த 1992ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் 31 நள்ளிரவு 12 முதல் சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட வேண்டிய சுங்கச்சாவடி உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 70 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 110 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 2395 ரூபாயும், இலகு ரக சரக்கு வாகனங்கள் சிற்றுந்துகளுக்கு ஒருமுறை பயணம் செய்ய 115 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கார்கள் ஒரு சுங்கச்சாவடி கடக்க மாதம் 340 ரூபாய் சுத்தேச கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நியூயார்க்கில் உள்ள நாசவ் கவுண்டி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் ஒரு ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. 20 ஓவர் கிரிக்கெட்டில் இவ்விரு அணிகளும் இதுவரை 17 முறை நேருக்கு நேர் சந்தித்துள்ளன. இதில் 12இல் தென்னாப்பிரிக்காவும் 5இல் இலங்கையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியானது இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் வருகிற 5ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வருகிற 5ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.
சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட பெண் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வதர்ஷினி என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சிறுமி ஒருவரையும் நடிகர் விஷாலையும் இணைத்து அவதூறு பேசி அதன் கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் சிறுமி தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து விஸ்வதர்ஷினியை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே சென்னை புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த விஸ்வதர்ஷினி யூடியூப் பக்கத்தில் புழல் சிறை குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து கோவை தொடியலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட போது விஸ்வதர்ஷினி அங்கு பணிபுரியும் பெண் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு கோவை தொடியலூர் காவல்துறையினர் விஸ்வதர்ஷினி மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கோவை செல்வபுரத்தை சேர்ந்த பெண்ணிடம் பண மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் செல்வபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். முன்னதாக கோவை காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதாக காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜா புகார் அளித்ததன் பேரில் கோவை செல்வபுரம் காவல்துறையினர் விஸ்வதர்ஷினி மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி தனியார் மண்டபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்தநாள் விழா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமரவேல் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் நிலையான வைப்பு தொகைக்கான புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனட முடியும் என்றும் கோவையில் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும் வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் நிலையான வைப்பு தொகைக்கான புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவும் இதனால் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனடைய முடியும் எனவும் செயல் இயக்குனர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது பொது மேலாளர் முகேஷ் சர்மா, கோவை மண்டல மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பிரான்ச் மேனேஜர்ஸ்லாம் இங்கே காலையில் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ், என்ன ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டம் பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ, ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ, ஜோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு இன்டராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது. இதுக்கப்புறம் மத்தியானம் எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்களாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ், சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதாவது கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க பட் கரெக்டான மெத்தடில் நடத்த முடியல, அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு எந்த விதமாக உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு அது எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க, எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருப்பாங்க. அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க, மெனி பிக் கஸ்டமர்ஸ். சின்னாலப்பட்டி அருகே கலிங்கப்பட்டியில் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட சின்னாலப்பட்டி அடுத்த கலிக்கப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் ஆகியோருக்கு 2ஆம் கால பூஜை நடைபெற்றது.
அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் களிக்கம்பட்டி, சின்னாலப்பட்டி, வெள்ளோடு, பஞ்சம்பட்டி, முன்னிலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமர் கோவில் பற்றி கூறி வாக்குகள் கேட்டு மக்களிடையே மத ஜாதி மோதலை உருவாக்கி வருவதாக மதுரையில் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் தண்டலை பகுதியில் நடைபெறும் கட்சி தொண்டரின் திருமண விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த மதிமுக தலைமை முதன்மை செயலாளர் துரை வைகோ மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை கூறாமல் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி போன்றவற்றை பற்றி குறிப்பிடாமல் ராமர் கோவில் பற்றி கூறி வாக்குகளை கேட்டு மக்களிடையே மத ஜாதி மோதலை உருவாக்கி வருவதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடையே வரவேற்பு பெற்றதால் தான் 39 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். அவர் இந்த 10 வருஷம் அவர் என்ன செஞ்சாங்க, அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, நீங்க வேலை வாய்ப்புகள் எத்தனை உருவாக்குனாங்க, பணவீக்கத்தை பத்தி ஒரு எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அது கேள்வியில் கேட்டிருந்தாங்க. இந்த 10 வருஷம் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா, நீங்க பெட்ரோல் டீசல் உடையதா இருக்கட்டும், இல்லை சமையல் எரிவாயு உடைய இதா இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் நீங்க மக்களை பாதிக்கிற அடிப்படையான விஷயங்கள். இன்னைக்கு படிச்ச இளைஞர்களுக்கு இன்னைக்கு படிச்ச அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் பேசாம மதத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உருவாக்குற அந்த மாதிரி பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருந்தது. சென்னையில் குடும்ப தகராறு காரணமாக 3 வயது மகனை போரூர் ஏரியில் வீசிய தந்தையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சிறுவனுடன் வந்து நின்ற நபர் ஒருவர் திடீரென 3 வயது சிறுவனை தூக்கி போரூர் ஏரியில் வீசிவிட்டு மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டார். இதனை அங்கு ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர்கள் பார்த்துவிட்டு உடனடியாக ஏரியில் வீசப்பட்ட சிறுவனை உயிருடன் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் தலைமை செயலக காலனியை சேர்ந்த மனோஜ் என்பவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு தனது 3 வயது மகன் தர்ஷனை போரூர் ஏரியில் தூக்கி வீசியது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அயனாவரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மனோஜை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓரிக்கை தனியார் மண்டபத்தில் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினர் பல்வேறு வகையில் சூழ்ச்சிகளை செய்து வாக்குச்சாவடியில் வெற்றி பெற்ற முனைவார்கள் என்றும் அவர்களை எதிர்த்து உறுதியுடன் முகவர்கள் பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர், கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா. கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு மற்றும் அதிமுக நிர்வாகிகள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையம் அருகே உள்ள 200க்கும் மேற்பட்ட பனை மரங்களும் குற்ற வழக்கில் பிடிபட்ட 2 சக்கர வாகனங்களும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த பூந்தண்டலம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையம் அருகே 10 அடி உயரம் கொண்ட 200க்கும் மேற்பட்ட பனைமர தோப்பு உள்ளது. இந்த தோப்பில் திடீரென தீப்பிடித்திருந்ததால் 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதேபோன்று தோப்பில் உள்ள பனைமரத்தின் கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் பிடிப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் மற்றும் கார், ஆட்டோ, வேன் ஆகியவைகளும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இது குறித்து தகவல் அறிந்த கல்பாக்கம் மற்றும் திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ
தீயை அணைத்தனர். வெயிலின் தாக்கத்தால் மரம் தீப்பற்றி எரிந்ததா இல்லை சமூக விரோதிகள் யாராவது தீயை வைத்தார்களா என்று சதுரங்கப்பட்டணம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணியில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை காலம் தொடங்கிய நாள் முதல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்தது. அதிலும் குறிப்பாக திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருவாலங்காடு, ஆர்கேபேட்டை, கேஜி கண்டிகை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் காலையில் கனமழை பெய்ததால் பூமி குளிர்ச்சியடைந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காங்கிரஸ் இந்த முறையும் எதிர்க்கட்சியாக கூட ஆகாது என்றும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி 6 இடங்களில் வெற்றி பெறும் என்று வள்ளிமலையில் சுவாமி தரிசனம் செய்த பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையில் பாஜக கட்டாயம் வெல்லும் எனவும் எதிர்க்கட்சிக்காரர்களே அண்ணாமலைதான் வெல்வார் என கூறுகின்றனர் எனவும் கடந்த 10 ஆண்டுகளில் முடங்கியுள்ள கோவை வளர்ச்சிக்கு விடிவு காலம் வரும் எனவும் அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெறுவார் எனவும் பாஜக 350க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் என கருத்து கணிப்புகள் கூறுகிறது. காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக கூட இல்லை எனவும் அதே நிலை தற்போதும் ஏற்படும் எனவும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பாஜக அதிக இடங்களை வெல்லும் என்றும் அந்தமான், பாண்டிச்சேரி, கோவா உள்ளிட்ட 4 இடங்களிலும் பாஜக வெல்லும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் எல்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் 350 இடங்கள் இந்தியா முழுக்க வெல்லும்னு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்து போன 2 தேர்தலில் கிடைக்கல. இந்த தேர்தலையும் கிடைக்கிறது மிக கடினமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. இவங்க வெறும் ஊடகத்தில் மட்டும் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்துடலாம் இண்டி கூட்டணி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் களத்தில் மக்களுடைய விருப்பம் மாறா இருக்குது. குறிப்பாக தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாட்டெல்லாம் இடங்களை வெல்லப் போகிறோம். கர்நாடகாவில் குறைந்தபட்சம் 22லேருந்து 24 இடங்கள் 28க்கு. தெலுங்கானாவில் சமீபத்தில் 6 மாதத்திற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த மாநிலத்தில் கூட இருக்கக்கூடிய 17 இடங்களில் குறைந்தபட்சம் 12 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் கூட வெல்லவில்லை. ஆனால் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் 25 இடங்களில் குறைந்தபட்சம். வாலாஜாபேட்டை அருகே வலது காலின்றி அவதிப்பட்டு வந்த பள்ளி சிறுவனுக்கு சொந்த செலவில் பேட்டரி வாகனத்தை வாங்கி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த நாராயணகுப்பம் பகுதியை சேர்ந்த கங்காதரன் நதியா தம்பதியினரின் மகன் ஜீவா என்பவருக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு வலது காலில் ஏற்பட்ட லேசான காயம் நாளடைவில் பெரிதாகி வலது கால் முழுவதுமாக சேதமடைந்தது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து முட்டி வரை காலை அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சிறுவனின் கால் முட்டி வரை அறுவை சிகிச்சை மூலமாக துண்டிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் இந்த தகவலை அறிந்த வங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவேணி பெரியசாமி சிறுவனுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரியில் இயங்கும் 4 சக்கர வாகனத்தை சொந்த செலவில் வாங்கி கொடுத்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயலை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். 5 வருஷமாக பார்த்துக்கிறேன். 5 வருஷமாக நான் எல்லா ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டேன். மெட்ராஸ்குள்ளே போய் சுற்றிட்டு போய் எல்லாம் டாக்டரும் ரத்தம் போல் அதனால எங்களை முடியாது சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் வச்சு தலைவர் எங்கள் ஊர் கூட தலைவர் பிடிச்சி தான் இஷ்டம் போய் பார்க்குறாரு. அவர் தான் இப்போ என் பையனை காப்பாற்றி விட்டுறாரு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் மேய்ச்சல் சார் ஐயா. நான் சம்பாதிச்சு இப்போ தலை பண்ணிட்டேன். 1 ரூபாய் எங்களை இல்லை. சாப்பாடு விட பொண்ணு 10வது படிக்குது. அதுக்கே நான் ஸ்கூலில் அது நித்திர 2 வருஷம் நான் முடியலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊர் தலைவர் சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு இப்போது நான் 5 வருஷமாக பார்த்துட்டு என் பையனை காப்பாற்ற முடியாது. வீட்டில் வச்சுக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறதில்ல. என் மழை தூக்கி மரம் தூக்கிறாங்க. தூக்க முடியல. இப்போ தலைவர் பேச்சு வெண்டியத்தை கொடுத்துறாருங்க. 2 நாளாச்சு வெண்டியை ரிமோட் வெண்டியத்தை கொடுத்துருக்காரு. தான் போனோம். தீங்க ஸ்கூலுக்கு தரணும். அது வரதுன்னு தான் போனோம் ஐயா. இப்போ என் குழந்தைக்கு பார்த்தது நான் கவர்மெண்ட்டில் எதனா உதவி பண்ணேன் ஐயா. அதான் தலைவர் நாங்கள் பேசி பார்த்துக்க முடியாது. என் குழந்தைக்கு காப்பாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் கங்காதரன் ஐயா. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 21வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள தனியார் கல்லூரியில் 21வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக ரெஜிஸ்டர் டாக்டர் செந்தில்ராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் இளங்கலை மாணவ மாணவிகள் 292 பேருக்கும் முதுகலை மாணவ மாணவிகள் 24 பேருக்கும் என மொத்தம் 316 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் தனியார் அறக்கட்டளை இயக்குனர் முகமது யூசுப், எக்ஸிகியூட்டிவ் இயக்குனர் ஹமீத் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விருதாச்சலம் அருகே டிஎன்பிசி தேர்வுக்கான இலவச வகுப்புகளை நடத்தும் பயிற்றுநர்களை கௌரவப்படுத்தும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் தனியார் ஃபவுண்டேஷன் சார்பில் டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி வகுப்பு பயிற்சியாளர்களை கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது. நிர்வாக அரங்காவலர் ஞான சரவணவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை தனியார் தொண்டு நிறுவன நிர்வாக அரங்காவலர் நித்யானந்தா கண்ணா நாயுடு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன், இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை, பழையப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் மும்தாஜ் பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் 1 அடி உயரத்திற்கு குளம் போல் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் பயணிகள் பேருந்துகளில் ஏறி செல்வதிலும் இறங்குவதிலும் சிரமமாக உள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் பேருந்து நிலையத்திலிருந்து மழைநீர் வெளியேறும் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தொடர்ந்து மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலினூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞான மாமுனிவர் ஞான தேசிகரின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அனந்தம்மாள் சத்திரம் எதிரில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெஞ்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகரின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக காலையில் திருப்பள்ளி எழுச்சி, இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இறைவனுக்கு இன்பத் தமிழால் 2ஆம் கால வேள்வி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர், வள்ளி தெய்வானை, முருகர், தென்முகப்பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம்பெருமான், மகான்கள் அகத்தியர், காகபுஜண்டர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோரக்கர், காலங்கிநாதன், புலிப்பாணி, தேரையர், அழுக்கண்ணர், சட்டைநாதர், சிவவாக்கியர், கொங்கண்ணர், பதஞ்சலி ஆகிய தெய்வங்களுக்கு நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், திருமணி அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். திருவண்ணாமலை நவகிரக திருக்கோவில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து நவகிரகங்கள் ஆலயம் அமைத்து பல புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புண்ணிய தீர்த்தம் வைத்து சிவாச்சாரியார்கள் நவகிரகங்களுக்கு சிறப்பு யாகங்கள் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கும்பாபிஷேகத்தின் போது கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்கட பந்தங்கள் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த தென்கட பந்தல்கள் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் மகாபாரத சொற்பொழிவும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துரியோதனன் தாயார் காந்தாரியை கூடியிருந்த பொதுமக்கள் தோளில் சுமந்தபடி இறந்த மகனை பார்த்து ஒப்பாரி வைத்து அழுதபடி வலம் வந்தனர். இதில் ஊர் நாட்டாமைதாரர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
2024 நாடாளுமன்ற தேர்தல் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்கும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கருணாநிதியின் 101வது பிறந்தநாள். அவரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் அமலானது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. இலங்கையில் கனமழை எதிரொலி. 15 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை. தென்னாப்பிரிக்கா இலங்கை அணி இன்று பல பரீட்சை. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 39 மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.